அனைத்துலக ஈரோடை தமிழ் வானொலி மற்றும் இலக்கு மின்னிதழ் நேயர்களுக்கு வணக்கம். இது சமூக வலம். இன்றைய சமூக வலத்திலே தாய் தமிழகத்திலிருந்து எங்களுடைய ஒரு முக்கிய செயற்பாட்டாளர் ஒருவரை அழைத்து வந்திருக்கின்றோம். தமிழகத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய ஒருங்கிணைப்பாளராகிய திருமிகு செந்தில்குமார் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம் செந்தில். வணக்கம். நாங்கள் இன்று பேச எடுத்துக்கொண்ட கருப்பொருள் 27ஆம் தேதி நவம்பர் மாதம் 2025ஆம் ஆண்டு தமிழகத்திலே நடந்த மாவீரர் நாள் இந்த தமிழக மக்கள் மத்தியிலே எந்த அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பது பற்றி நாங்கள் பேசியுள்ளோம். இந்த மாவீரர் நாளானது தாயகத்திலே, ஈழத்திலே, வடக்கு கிழக்கிலே, தமிழர்களுடைய பூர்வீக நிலமாகிய வடக்கு கிழக்கிலே எங்கெங்கெல்லாம் தமிழர்களுடைய அந்த சொந்தங்கள், எங்களுடைய உறவுகள், எங்களுடைய இளையவர்கள் இந்த மண்ணிற்காக தங்களுடைய உயிரை ஈகம் செய்தார்களோ அவர்கள் புதைக்கப்பட்ட அந்த மாவீரர் துயிலும் இல்லங்களிலே பெரும் அளவிலே எழுச்சியாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி அந்த மாவீர செல்வங்களை நினைவு கூர்ந்தார்கள். அப்படியான ஒரு தாக்கம் தமிழகத்தில் ஏற்பட்டதா என்றால், நாங்கள் போராட்ட காலம், ஆயுத போராட்ட காலம் ஆரம்பித்த பொழுது தமிழகம்தான் ஈழத்தமிழர்களுடைய ஆயுத போராட்டத்தை வளர்த்து விட்டது என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அனைத்து ஈழத்தமிழ் போராளி குழுக்களும் தமிழகத்திலே தான் அவர்கள் அங்கே உள்ள முகாம்களை அமைத்து ஆயுத போராட்டத்துக்கான பயிற்சி பெற்று வந்தார்கள். அதில் பல தலைவர்கள் இன்றும் இந்த ஈழத்தமிழர்களை ஆதரித்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அந்த வகையிலே 2009ஆம் ஆண்டுக்கு முன்பு இருந்த எழுச்சி 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு எப்படி இந்த மாவீரர் நாட்களிலே இருக்கின்றது. தஞ்சாவூரிலே இந்த முள்ளிவாய்க்கால் முற்றம் திருமிகு நெடுமாறன் ஐயா அவர்களால் அமைக்கப்பட்டது. அதில் திருமிகு நடராஜன் அவர்கள் தான் அது மிக முக்கியமாக நின்று அந்த முள்ளிவாய்க்கால் முற்றத்தை அங்கு கட்டுவதற்கான சகல ஒழுங்குகளையும் செய்து கொடுத்தார்கள். அங்கு பெருமளவிலே இந்த மாவீரர் நாள் கொண்டாடப்பட்டிருக்கும் அல்லது நினைவு கூர்ந்திருப்பார்கள் என்று நம்புகின்றோம். செந்தில், உங்களுடைய பார்வையில் இந்த கடந்த மாவீரர் நாள் தமிழக மக்களிடையே எந்த அளவான தாக்கத்தை ஏற்படுத்தியது? எந்த அளவிலே எங்கெங்கு இந்த மாவீரர் நாள் நினைவு கூறப்பட்டது? ஈழக்கோரிக்கையும் தமிழீழ விடுதலை புலிகளையும் இரு ஆதரிக்கக்கூடிய கட்சிகள், இயக்கங்கள் இந்த மாவீரர் நாளை கடைபிடித்துள்ளன. குறிப்பாக இப்போ நாம் தமிழர் கட்சி அவர்கள் காரைக்குடியில் நடத்தினார்கள். கிட்டத்தட்ட அவர்களுடைய மதிப்பீடுபடி 25,000 பேர் வரை அந்த மாவீரர் நாள் கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார்கள். அவர்களுடைய கருத்து, தொடர்ச்சியாக மாநாடுகள் நடத்தி வருவதால் எங்களுடைய அந்த எண்ணிக்கை குறைந்துள்ளது. இல்லை என்றால் வழக்கத்தை விட அதிகமான கூட்டம் வரும். இப்போது இந்த கூட்டம் எண்ணிக்கை குறைந்ததுக்கு காரணம் நாங்கள் அவங்க கட்சியில் தொடர்ச்சியாக இந்த மாநாடு நடத்துகிறாங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சி கிருஷ்ணகிரியில் ஊத்தங்கரை என்ற இடத்தில் அவர்கள் மாவீரர் நாள் கடைபிடித்து ஒரு பெரிய பொதுக்கூட்டம் போல் நடத்தியிருக்கிறார்கள். பிறகு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வைகோ அவர்கள் சென்னை சைதாப்பேட்டையில் அவர் ஒரு பொதுக்கூட்டம் போல் மாவீரர் நாள் கடைபிடித்திருக்கிறார். திராவிட விடுதலை கழகம் தோழர் கொளத்தூர்மணியுடைய அமைப்பு அவர்களும் சென்னையில் மாவீரர் நாள் அனுசரிப்பு செய்திருக்கிறார்கள், கொளத்தூரிலும் செய்திருக்கிறார்கள். இதுபோல் இப்போ நாளைக்கு கர்நாடகாவில் கர்நாடக தமிழ் மக்கள் இயக்கம் மாவீரர் நாளை, அங்கு ஒரு அமைப்பு இருக்கிறது கர்நாடக தமிழ் மக்கள் இயக்கம் என்று. அது காவிரி கலவரத்துக்கு பிறகு தொடங்கப்பட்ட அமைப்பு. முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு போரின் போது கூட பெரிய எழுச்சி கர்நாடகத்தில் பார்க்க முடிந்தது. அந்த அமைப்பினர் நாளைக்கு மாவீரர் நாளை கடைபிடிக்கிறார்கள். இன்று சனி ஞாயிறுகளில் கூட வெவ்வேறு சிறு சிறு அமைப்புகள் ஆங்காங்கே மாவீரர் நாள் அனுசரிப்பு கடைபிடிப்புகள் செய்து கொண்டிருக்கின்றனர். தந்தை பெரியார் திராவிடர் கழகம் அவர்கள் மாவீரர் நாள் மே 17 இயக்கம். தஞ்சாவூர் முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் ஒரு பெரிய அளவுல மக்கள் பங்கேற்பில்லாட்டி ஒரு கணிசமான செயற்பாட்டாளர்கள், அந்த வட்டத்தில் இருப்பவர்கள் பங்கேற்பார்கள். நான் சொன்ன நாம் தமிழர் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, மதிமுக, இந்த அமைப்புகளுடைய கூட்டங்கள் என்பது அவர்களுடைய தொண்டர்கள், தீவிரமான ஈழ உணர்வாளர்கள், இவர்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு கூட்டமாக நடந்திருக்கின்றன. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த தேர்தல், அடுத்த ஆண்டு தேர்தல் வரக்கூடிய சூழலில் இந்த வாக்காளர் தீவிர திருத்தம் நடந்து கொண்டிருக்கும் அரசியல் சூழல் பொறுத்தவரை தமிழக மக்களிடம் எப்படி தாக்கம் செலுத்தியது என்றால் வரம்புக்குட்பட்ட தாக்கம் தான். இப்போ இணையதளத்தில் சுவரொட்டிகளை மக்கள் பார்ப்பார்கள், பிறகு இணையத்திலே இதை பற்றி எழுதுவதை கவனிப்பார்கள். அந்த அளவிற்கான ஒரு தாக்கம் தானே ஒழிய இந்த ஈழக்கோரிக்கையை ஆதரிக்கக்கூடிய ஈழ உணர்வாளர்கள், விடுதலை புலிகள் ஆதரிக்கக்கூடியவர்கள், இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் மாவீரர் நாளை கடைபிடிப்பதில்லை.
திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர்கள் அதில் உள்ள தொண்டர்கள் விடுதலை புலிகள் ஆதரவாளர்கள் இருப்பார்கள். சில பேர் விடுதலை புலிகளை விமர்சிப்பவர்கள் கூட தமிழீழ கோரிக்கையை ஆதரிப்பார்கள். இப்படி பலதரப்பட்ட இரண்டையும் பிரித்து சொல்றது காரணம், இப்படி இரண்டு தரப்பார் இருக்காங்க. அதாவது புலிகளையும் ஈழத்தையும் ஆதரிப்பவர்களும் உண்டு, தமிழீழ கோரிக்கையை ஆதரித்து புலிகளை விமர்சிப்பவர்களும் உண்டு. இப்படிப்பட்ட தரப்பினர்கள் இருக்கார்கள் தமிழ்நாட்டில். அப்போ இந்த அமைப்புகள் கடைபிடித்துள்ளன. இதுதான் உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கட் அப்டேட்ன்றது ஒரு. ஆனால் ஈழத்தில் நடந்த எழுச்சிக்கு நான் ரெண்டு காரணம் கருதுகிறேன். ஒன்று, இந்த செம்மணி புதைக்குழி, அதிலிருந்து இப்போ 240 எலும்புக்கூடுகள் வந்திருப்பது என்பது ஒரு புதிய டெவலப்மெண்ட், இந்த ஓராண்டில் நடந்த டெவலப்மெண்ட். இன்னொன்று, ஜேவிபியுடைய ஒரு வருகை. கடந்த செப்டம்பரில் அவர் அதிபராக இருந்தாலும் அதுக்கடுத்து நாடாளுமன்ற தேர்தலில் வடக்கிலிருந்து 6 பேர் 7 பேர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். 3 பேர் இதுக்கு 3 பேர் தேசிய மக்கள் சக்திக்கு போயிருக்கிறார்கள். அப்ப இது ஒரு அதற்கு எதிர்முனையில் தமிழ் மக்கள் தங்கள் எழுச்சியை காட்டியாக வேண்டும். அது உள்ளாட்சி தேர்தலிலும் வெளிப்பட்டது, இப்போது மாவீரர் நாளும் வெளிப்படுகிறது. அப்ப இது டயலெக்டிக்கலா அப்படி அந்த பக்கம் நகர்ந்தா இந்த பக்கம் மறுபடியும் ஒரு இது வரும். இப்ப அந்த செம்மணியோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கானா இல்ல. மீண்டும் நான் சொன்ன தமிழக வாழ்வுரிமை கட்சி, நாம் தமிழர், இவர்களை தாண்டி இப்போ திராவிட முன்னேற்ற கழகமோ, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ, நமக்கு 83 ஜூலை கலவரம் எப்படி தமிழ்நாட்டில் தாக்கத்தை செலுத்தியதோ அதுபோல் செம்மணி புதைக்குழி என்பது அல்லது அண்மை எடுத்துக்காட்டு போல பாலச்சந்திரன் புகைப்படம் போர் முடிந்து சில ஆண்டுகள் கழித்து தான் அது வந்தது. ஆனால் பாலச்சந்தர் புகைப்படமும் சேனல் 4 காணொலிகளும் தமிழ்நாட்டில் ஏற்படுத்திய ஒரு தாக்கம், அதற்கிணையான ஒரு தாக்கத்தை செம்மணி புதைக்குழி ஏற்படுத்தியிருக்க வேண்டும். புதைக்குழியிலிருந்து உடல்கள் கண்டெடுக்கப்பட்டது. ஆனால் அத்தகைய தாக்கம் இல்லை. அப்ப கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஒரு எழுச்சியான, ஈழத்தோடு ஒப்பிடும் பொழுது தமிழ்நாட்டில் அப்படி எழுச்சியான மாவீரர் நாள் அனுசரிப்பு நடந்ததா என்றால் அப்படி ஒரு 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 ரிலேட்டிவ்லி மோர் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஒரு வழக்கமான தன்மையிலான ஒரு கடைபிடிப்பு நடந்திருக்கிறது. இப்பொழுது இந்த ஈழத்தமிழர்களுடைய ஒழுங்குகள், அதாவது அரசியல் ரீதியாக நடைபெறுகின்ற கூட்டங்கள் அல்லது ஒருங்கமைப்புகள் ஏதாவது தமிழகத்தில் நடைபெற்றால் நாங்கள் அறிகின்றோம் தற்போதுள்ள தமிழக அரசு அவர்களை அங்கு அந்த கூட்டங்களை ஒழுங்கு செய்ய விடாமல் தடை செய்கின்றார்கள் என்று. அந்த வகையில் இந்த மாவீரர் நாளுக்கு இப்படியான இடைஞ்சல்களை கொடுத்தார்களா? அப்படியான கெடுபிடிகள் இப்போ நாம் தமிழர் கட்சி, வாழ்வுரிமை கட்சி, திராவிட விடுதலை கழகம், மதிமுக, இப்போ அவர்கள் கூட்டணியிலேயே இருக்கக்கூடிய கட்சிகளும் கடைபிடிக்கிறார்கள். அவர்களை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய கட்சி தொடர்ச்சியாக, அதாவது பொதுவான ஒரு அனுமதி மறுப்பு, நீதிமன்றத்துக்கு சென்று வாங்குவது அப்படி இருப்பது போல எனக்கு தெரியவில்லை. கூட்டங்களை அனுசரிக்க விடுகிறார்கள் தான். ஒரு ஸ்டேட், அதாவது ஒரு அரசு என்ற வகையில் ஒன்றை நடத்தக்கூடாமல் தடுக்க வேண்டும் என்றால் அதற்கான உத்திகள், அதற்கான வழிமுறைகள்லாம் இருக்கு. அப்படி அவர்கள் ஒரு கொள்கை முடிவு இல்லாததுனால்தான் இதெல்லாம் நடத்த அனுமதித்திருக்கிறார்கள். சின்ன அமைப்புகள் கூட நடத்துகின்றன. இன்னைக்கு மன்னார்குடியில் கூட நமக்கு தெரிந்த ஒரு இயக்கம் அவர்கள் நடத்துகிறார்கள் மாவீரர் நாள் கூட்டம். அதனால பெரிய ஒரு கான்கிரீட் டிசிஷன் ஃப்ரம் த ஸ்டேட், அரசிடமிருந்து இதை நடத்தக்கூடாது, அனுமதிக்க கூடாது என்ற கொள்கை முடிவு இருப்பது போல தெரியவில்லை. வேறு சில கூட்டங்களுக்கெல்லாம் நமக்கு அவங்க அந்த இடத்துல அசம்பிளாவே விட மாட்டாங்க. அது அவங்களுடைய கொள்கை முடிவு. வேறு சில விஷயங்களும் நம்ம நேரடியாக அதை அனுபவப்பட்டிருக்கோம். நம்ம அனுமதி கேட்போம், மறுப்பாங்க, அதை மீறி போவோம்னு சொல்லுவோம். அந்த இடத்துல அசம்பிள் விடாமலாம் தடுக்க முடியும் அவங்களால, அரசு நினைத்தால். அப்படியான இது இல்லை. இப்ப தமிழகத்திலே இவ்வளவு பெருமளவு சனத்தொகை, தமிழர்களை தமிழ்நாட்டு தமிழர்கள் இருந்தும் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தில் தமிழகம்தான் முன்னிலையிலே இருக்கின்றது. இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை ஈட்டுவதில் தமிழகம்தான் முன்னிலை இருக்கின்றது. அப்படி இருந்தும் ஏன் தமிழகத்தால் இன்று வரைக்கும் மத்திய அரசை ஒரு துரும்பு கூட நகர்த்த முடியவில்லை? ஈழத்தமிழர்களுடைய இந்த அரசியல் பிரச்சனையில் இன்றும் அவர்கள் ஒரு மௌனமாகத்தான் இருக்கின்றார்கள். இன்றும் ஈழத்தமிழர்களுக்கு ஒரு ஆதரவு நிலையை இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்தது மாதிரி தெரியவில்லை. இன்றும் தங்களுடைய பொருளாதார நலன்கள் சார்ந்து சிங்கள தேசத்துடன் தான் இணைந்து வேலை செய்கின்றார்கள். அதுக்கு ஏன் தாய் தமிழக மக்களால் இவர்களை ஏன் நகர்த்த முடியவில்லை? அது இப்போ ஒரு பக்கம், அதாவது தமிழ் பிரதான கட்சிகளான திமுக, அதிமுக அதுக்கு வெளியில இருக்க கட்சிகளுடைய அழுத்தத்தின் பேர் தான் செயல்படுறாங்க. இப்போ மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இது போன்ற கட்சிகள் என்ன அழுத்தங்களை கொடுக்கிறார்களோ அதன் பேரில் செயல்படுகிறார்கள். என்னுடைய கருத்து தமிழ்நாட்டில் உள்ள, நீங்கள் சொன்னது போல பொருளாதாரத்தில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய மாநிலம் என்ற வகையில் இவர்கள் திமுக, அதிமுக இந்த கட்சிகள் எல்லாம் ஓரணியில் நின்று மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்தால் கண்டிப்பாக அவர்கள் நிலைப்பாட்டை மாற்ற முடியும். அத்தகைய ஒரு பேர வலிமை தமிழ்நாட்டுக்கு உண்டு. அது பொருளாதார அர்த்தத்திலும் அதோடைய அமைவிடம் சார்ந்த ஒரு காரணத்தினாலும்
அதோடைய வரலாற்று ரீதியாக அது காட்டிய திராவிட நாடு கோரிக்கை இதெல்லாம் பேசிய ஒரு மாநிலம் என்ற வகையில் தமிழ்நாடு ஒரு அதிருப்தியை முழுமையாக வெளிப்படுத்தினால், இன் ரியல் ஸ்பிரிட் வெளிப்படுத்தினால் அதை வந்து சாத்தியப்படுத்த முடியும். இப்ப என்னன்னா, ஒரு பக்கம் இவர்கள் வந்து இந்திய அரசுடைய வெளியுறவு கொள்கையோடு ஒத்துழைக்கக்கூடிய, அதை வந்து திமுக அதிமுக போன்ற கட்சிகள் அவர்களோடு இணைந்து கொலாபரேட் பண்ணிக்கொண்டு தமிழக மக்களை சமாதானப்படுத்தும் வேலையை செய்கிறார்கள். பல நேரத்தில் போராட்டங்கள் வரும் பொழுது தமிழ்நாட்டிற்கு போராட்டங்களை நாங்கள் கையாளுகிறோம், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று அப்படியான ஒரு செய்கிறார்கள். இயக்கங்கள் இந்த விடுதலை புலிகளுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவர்கள், தமிழீழ கோரிக்கை ஆதரவாளராக இருக்கக்கூடியவர்கள் இந்திய அரசு எந்த நாளும் ஆதரிக்காது, இதற்கான ஒரு சாத்தியப்பாடு பற்றிய ஒரு இமேஜினேஷனே கிடையாது. அதாவது இந்திய அரசோட நிலைப்பாட்டை மாற்ற முடியும், இந்திய அரசு இந்த இந்த நிலையிலே மாற்ற முடியும். அப்போ தமிழகத்தில் உரிய வகையில் தமிழகத்திலிருந்து அழுத்தம் சென்றால் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தால்தான் அதை நோக்கி செயல்பட முடியும். அப்போ அது வந்து இந்திய அரசிடம் வந்து ஈழத்தமிழர்கள் நட்பு ரீதியான உறவை பேண வேண்டும். அந்த தமிழ்நாட்டு தமிழர்கள் அப்படி கத்தி முனையில் இந்திய அரசை இதை ஏற்றுக்கொள்ள வைக்க முடியும். அதை 2இல் 1 நீங்கள் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று போராட்டங்களின் வழியாக இந்திய அரசை இந்த வழிக்கு கொண்டு வர முடியும். போராடுவதற்கும் இந்திய அரசை வழிக்கு வா என்று கட்டாயப்படுத்துவதற்குமான உரிமை தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்டு. ஏன்னா வந்து இந்தியாவுடைய சிட்டிசன்ஸ் தான் இவங்க. ஏன்னா ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ் வந்து இங்க பிரச்சனையா இருக்கு. ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்து இந்தியாவிடம் லாபி செய்து, இப்ப நீங்க ஈழத்தமிழர்கள் லாபி செய்யணும், அதாவது காங்கிரஸ் பிஜேபியில இருந்து தமிழ்நாட்டில் உள்ள கடைசி இயக்கம் வரைக்கும் எங்க கோரிக்கை ஆதரிங்கன்னு வந்து கேட்பதற்கு உரிமையும் கடமையும் உண்டு. அதற்கு மேல் பெரிய போராட்டங்களை நடத்தி இங்க உள்ள கட்சிகள் நிலைப்பாட்டை மாற்ற முடியாது. இங்க உள்ள ஏதிலிகள் சில போராட்டங்கள், அரசியல் போராட்டங்களை நடத்தலாம், அதுக்கு உரிமை இல்லைன்னு நம்ம பேசுறோம். வேற தமிழ்நாட்டு இயக்கங்களை பொறுத்தவரை இந்தியாவிடம் கெஞ்சி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடந்த காலத்தில் ஒரு அணுகுமுறை என்னவென்றால், நாம் காங்கிரஸை தாஜா பண்ணி அல்லது பிஜேபி வந்து நம்ம இது பண்ணி லாபி பண்ணி ஏதாவது வழி கொண்டு வரலாம் என்ற ஒரு கண்ணோட்டம், அது ஒரு முனை. இன்னொரு முனை, எந்த நாளும் இந்தியா அந்த போராட்டத்தை ஆதரிக்காது, எனவே இந்தியாவிடம் கேட்பதே, இந்தியா வந்து இங்கேயே தேசிய ஒடுக்குமுறை செய்து கொண்டிருக்கிறது, அது எப்படி ஈழத்தை ஆதரிக்கும்? இந்தியா தேசிய விடுதலையுடைய சாம்பியன், நான் வந்து ஈழத்தமிழருடைய விடுதலைக்காக நிற்கிறேன் என்பதற்காக ஆதரிக்காது. இந்தியா தன்னுடைய புவிசார் நலன்கள், தன்னுடைய பிராந்திய மேலாதிக்கத்திற்காக ஈழத்தமிழர்களை ஆதரிக்க முடியும். அப்ப இந்த சாத்தியப்பாடுகள் பற்றிய ஒரு பிரச்சனை வந்து இயக்கங்களிடமே இருக்கிறது. இப்ப இது எப்படின்னா, இயக்கங்கள் இதை சரியாக புரிந்து கொண்டு அழுத்தங்களை கொடுத்து அது பெரிய கட்சிகள் மீதான அழுத்தமாக மாறி, அந்த கட்சிகளுடைய அழுத்தம் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய அழுத்தமாக மாறினால்தான் அது டெல்லியை நோக்கி அழுத்தமாக செல்லும். இயக்கங்களிடையவே இந்த கிளாரிட்டி லேக் ஆஃப் அது வந்து தமிழரிடம் கூட இந்த கிளாரிட்டி பற்றிய ஒரு பிரச்சனை இருக்கு. இந்தியாவை எப்படி கடந்த கால நடைமுறையில் அந்த சிக்கல் இருந்திருக்கிறது. அப்ப இந்தியாவை எப்படி பார்ப்பது, இந்தியாவோட கட்சிகளோட எப்படி உறவை பேணிக்கொள்ளும். இப்ப அண்மையில் கூட நான் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன், இந்த மாவீர நாள் கட்டுரை தான். ஒரு கட்சியை ஆதரிப்பது, ஒரு கட்சியை எதிர்ப்பது, ஒரு கட்சியை வசைப்பாடுவது, இப்படியான அணுகுமுறை எல்லாம் கூட லாட் ஆஃப் ஈழத்தமிழுடைய நிறைய ஃபேக்ஷன்ஸ் இருக்கு. அந்த ஃபேக்ஷன்ஸுக்கு தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகளை எப்படி கையாள வேண்டும், இந்திய அரசை எப்படி கையாள வேண்டும் என்பது பற்றி மாறுபட்ட கண்ணோட்டங்கள் இருக்கிறது. இப்போ ஒரு தமிழ் ஈழத்திற்கான, தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கான வெளியுறவு கொள்கை என்ற வகையில் அங்கு ஒரு ஓர்மை தேவைப்படுகிறது. அந்த ஓர்மை இங்கு உள்ள இயக்கங்களை எஜுகேட் பண்ண வேண்டியிருக்கு. ஆனா டாக்டிக்கலா, அதாவது இப்ப ஈழத்தமிழர்கள் கடைபிடிக்கக்கூடிய அதே டாக்டிக்ஸ் தமிழ்நாட்டு தமிழர்கள் இந்தியாவை நோக்கி கடைபிடிக்க வேண்டியதில்லை. இந்தியாவிடம் தமிழ்நாட்டு தமிழர்கள் கத்தி முனையில், ஒரு போராட்ட முனையில் இந்தியாவை இணங்க செய்ய முடியும். அதுக்கான வேற வலிமை உண்டு. இப்ப அந்த கண்ணோட்டம் பிரச்சனையா இருக்கு, அதை நம்ம வளர்த்தெடுக்க வேண்டும். அது வந்து இந்த கண்ணோட்டம் கொண்ட ஈழத்தமிழ் அரசியல் முன்னோடிகளும் தமிழ்நாட்டில் இருக்கவர்களும் சேர்ந்துதான் அதை நோக்கி நம்ம வந்து கொண்டு போகணும். இதில் நல்ல ஒரு விடயத்தை நீங்கள் இதில் முன்வைத்தீர்கள். நாங்கள் கூட வந்து சில கருத்து பரிமாற்றங்கள் ஊடாக, ஊடகங்களின் ஊடாக சொல்லி வருவது என்னவென்றால், ஈழத்தமிழர்கள் உலகம் பூராக பறந்துபட்டு இருக்கின்றார்கள். இந்த ஈழத்தமிழர்கள் எங்களுடைய ஒருமித்த குரலை, அதாவது தமிழகத்தில் சென்று ஒரு ஒரு கட்சி ரீதியாக வேலை செய்யாதீர்கள், ஒரு கட்சிக்காக வேலை செய்யாதீர்கள், எங்களுடைய குரலை ஒருமித்து எல்லா கட்சிகளுடனும் பேச வேண்டும். அது திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், நான் தமிழராக இருக்கட்டும், அல்லது வேல்முருகன் அண்ணாவுடைய கட்சியாக இருக்கட்டும், வைகோ அண்ணானா இருக்கட்டும், இப்பொழுது விஜய் கூட வந்திருக்கிறார், அவருடைய கட்சியார், எல்லாரிடமும் ஒரே குரலில் ஈழத்தமிழர்கள் பேச வேண்டும். நாங்கள் ஒரு கட்சி சார்பு எடுத்தோம் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியாது. பட் இன்னொரு விடயத்தை நான் சொல்லுங்க, அது கவுண்டர் ப்ரொடக்டிவ் ஆயிடும். கட்சி சார்ந்த ஒரு நிலைப்பாடு எடுத்தால். ஆனா இங்க இருக்கவங்க தூண்டுவாங்க, எங்களை ஆதரிங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. அதாவது இந்த ஈழத்தமிழர்களை ஒரு பகடைக்காக உருட்ட வேண்டும் என்று நினைப்பார்கள்.
ஆமா. அதுல சிக்கி கொள்ளாமல் இது பண்ணணும். ஆதரவு எல்லாருடைய ஆதரவையும் பெறக்கூடிய ஒரு அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டும். அது சின்ன கட்சி, பெரிய கட்சி, இடதுசாரி, வலதுசாரி, இது எந்த எந்த கவலையும் ஈழத்தமிழர் தேவையில்லை. அதிதீவிர வலதுசாரி தொடங்கி அதிதீவிர இடதுசாரி வரை எவருடைய ஆதரவையும் பெறுவதற்கான உரிமை உண்டு. நீங்க போய் இவங்கள பார்க்காதீங்க, அவங்கள பார்க்காதீங்க, அவனையும் பார்த்த இவனையும் பார்த்தன்னு கேட்க முடியாது. ஆமா. ஏன் போராட்டம், அது நியாயம், அது நியாயம் கதை. ஆதரவை யார்கிட்ட வேணாலும் கேட்பேன் நான். நிச்சயமா, இந்த நிச்சயமா. உலகத்தில் உள்ள யாரிடம் வேணும்னாலும் நான் ஆதரவு கேட்பேன். நான் போராட்டத்துல நியாயம் இருக்கு, அதனால கேட்கிறேன். அதை நீங்க ஏன் கேட்கக்கூடாதுன்னு சொல்ல முடியும். நம்ம பதில் சொல்லக்கூடிய அந்த ஒரு தற்சார்பு ஒரு, ஏன்னா வந்து தமிழ்நாட்டு உள்ள கட்சிகள் கூட தமிழ்நாட்டு மக்களிடம் வர இருக்கக்கூடிய உணர்வெழுச்சிக்கு தான் முகம் கொடுக்குறாங்க. ம். தமிழ்நாட்டில் ஈழத்துக்கு ஆதரவான ஒரு உணர்வெழுச்சி இருக்கிறது. அதை பேசினால் கட்சி வளர்க்க முடியும், அதை பேசினா ஓட்டு வாங்க முடியும், அதை பேசினா வளர முடியுன்றதுக்காக தான் ஆதரிக்கிறாங்க. அவங்க ஒன்றும் சும்மா ஆமா, ஆமா. ஆதரிக்கல. அப்ப இந்தியா நாளைக்கு ஆதரிக்கிறதுனா கூட தான் நலன் தான் ஆதரிக்க போகுது. அப்போ ஒரு சின்ன நாடு அப்படின்னு ஈழத்தமிழர்கள் யோசிக்க வேண்டிய, சின்ன நாடுன்ற ஒரு கணக்கு தேவை. நம்ம யாரை எதிர்த்து அமெரிக்கா எதிர்க்க முடியுமா, யாரை எதிர்க்க முடியுமான்றது கணக்கு தேவை. அதே நேரத்துல இந்தியாவோட ஒரு நட்பை கொண்டு வருவதற்கு இந்தியாவிற்கு உதவக்கூடிய பலம், இப்ப எப்படி அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் உதவ முடிகிறதோ ஆமா. அது போல இந்தியாவிற்கு உதவக்கூடிய சில புவி அமைப்பு ரீதியான சில வாய்ப்புகளை ஈழம் கொண்டிருக்கிறது. ஆமா. அந்த ஸ்ட்ரென்த்ல தான் நீங்க ஒரு கம்யூனிகேஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். நிச்சயமா, நிச்சயமா. ஒரு உங்களுக்கு தெரியுமா நினைக்கின்றேன், ஒரு காலகட்டத்தில் முன்னாள் தமிழக முதலமைச்சர் மதிப்புக்குரிய செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மிக படுமோசமாக விடுதலை புலிகளை விமர்சித்த ஒருவர், படுமோசமாக விமர்சித்தவர். தேசிய தலைவரையும் விடுதலை புலிகளையும் படுமோசமாக விமர்சித்தவர். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவர் மனம் மாறி 2 முறை தமிழக சட்டமன்றத்திலே வந்து ஈழத்தமிழர்களுக்கு நடைபெற்றது இனஅழிப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தார். அதாவது இந்தியா தமிழகத்திலேயே வந்து மிக பெரும் கட்சிகளாக திமுக, அதிமுக இரண்டும் தான் இருந்தது. அவர் இந்த தீர்மானத்தை கொண்டு வர முன்பே ஏற்கனவே திமுக அரசியல்வாதிகளுடனும் பேசி எல்லாரையும் ஒருங்கிணைய வச்சுத்தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தார். ஆனால் அந்த தீர்மானம் சென்ட்ரலுக்கு போயிருந்தும் அங்கே ஒன்றுமே நடைபெறவில்லை. ஆனால் ஒரு தீர்மானம் சட்டபூர்வமாக, அதிகாரபூர்வமாக ஒரு சட்டமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டுள்ளது. அப்படி ஒரு தீர்மானத்தை இன்றைய காலகட்டத்தில் இப்பொழுது தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கின்ற திமுகவால் உருவாக்க முடியும் என்று நீங்க நினைக்கின்றீர்களா? முடியும், கண்டிப்பா முடியும். அதாவது திமுக இப்ப இதுவரைக்கும் என்ன அணுகுமுறை எடுக்கிறாங்கன்னா, அவங்க வந்து ஏதிரிகளுக்கு வீடு கட்டி கொடுப்பது, இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் மூலமா நம்ம வந்து ஈழத்தமிழர்களுக்கு ஒரு சால்டாரிட்டி காட்டுறோன்ற மாதிரி இது பண்றாங்க. அவங்களுக்கு இந்த ஈழ இன அழிப்புக்கு நீதி, ஈழத்தமிழருடைய அரசியல் உரிமை இது சார்ந்து இந்த 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் முடிய போது திராவிட முன்னேற்ற கழக அரசு எதுவுமே செய்யல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அதுக்குள்ள போய் செய்யறது மூலமா இதெல்லாம் சிக்கல்ல மாட்டிப்போம். ஆனா இன்னொரு பக்கம் வந்து ஈழ அரசியல் என்பதே திமுக எதிர்ப்பு அரசியலாக கன்ஸ்ட்ரக்ட் ஆயிருக்கு. காங்கிரஸ் திமுகவை எதிர்த்து பேசக்கூடிய அரசியலாக அது வந்து இப்ப இன்னைக்கு ஒரு வடிவம் எடுத்திருக்கு எதிர்கட்சிகள். அப்ப இதை பேசும்போது பேக் ஃபயர் ஆயிருமோ அப்படின்ற ஒரு பிரச்சனை கூட இருக்கு. பட் ஈழத்தமிழர்கள் ஒரு 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 மையமை தனக்குள்ள ஒரு மையத்தை உருவாக்கி கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசை அணுகுவதும், இங்கேயும் வந்து அவங்களை அணுகி ஏற்கனவே இருக்க தீர்மானத்தை நீங்க என்டோர்ஸ் பண்ணணும், அவ்வளவுதான். ஏற்கனவே நீங்கள் ஆதரித்த தீர்மானம் தான். தீர்மானத்தை சட்டப்பேரவையில் போடுவது என்பது மீண்டும் என்டோர்ஸ் பண்ணுவதுதான். அதற்கு பிறகு அதை டெல்லியை நோக்கி ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். அப்ப நமக்கு வந்து இது, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, 2 விஷயம் வந்து ஈழத்தமிழர்கள் கூட முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு அதுல வந்து எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. முள்ளிவாய்க்கால் ஜெனசைட் அப்படின்றது, ஏன்னா இப்ப எல்லாருமே அதை மறந்துருங்க, மத்ததை பேசுவாங்க. அது மேல நின்றுகிட்டு தான் நம்ம எதையும் பேச முடியுன்றதுல சமரசம் பண்ணிக்கூடாது, ஒண்ணு. 2வது, இன்னைக்கு நடந்துட்டு இருக்க ஸ்ட்ரக்சரல் ஜெனசைட். இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அழிவு நடந்துச்சு சொல்றாங்க. பெரிய அழிவு நடந்துச்சு. அந்த அழிவுன்றது இன்னொரு பெரிய அழிவுக்கான ஒரு திறப்பு. அதாவது இன்னொரு பெரிய அழிவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு கட்டமைப்பு வகைப்பட்ட ஒரு இன அழிப்பு நடந்துட்டு இருக்கு. அது வேறு யாரையும் விட தேசிய மக்கள் சக்தி கட்சி, இப்ப அனுரகுமார் அரசு சிறப்பா பண்ண முடியும். கோத்தபய ராஜபக்சே விட இவங்க சிறப்பா பண்ண முடியும். அப்போ இன்னைக்கு வந்து இந்த கிரைசிஸ், இன்னைக்கு நாம் எதிர்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடி ஒன்று, நம்ம கடந்த கால, அதாவது ஒரு போராட்டம் வெற்றியில் தான் முடியும், ஒரு ஒடுக்குமுறை இருக்குமுறை ஒடுக்கப்படுபவர்கள் போராடுவார்கள், இதெல்லாம் ஒரு பொதுவான கருத்து. ஆனா தேசிய விடுதலையை பொறுத்த வரைக்கும் அவங்க தாயகத்தோடைய தகுநிலையை அழிச்சாங்க. வடக்கு கிழக்கில் சிங்கள குடியேற்றங்கள், பௌத்த விகாரைகளை நிறுவுவது, மக்களை அந்த வில் டு ஃப்ரீடம் அதையே கொலாப்ஸ் பண்றது, இது மூலமா அவங்கள வந்து ஒரு உதிரி சமூகமாக எப்படி மலையக தமிழர்களை ஆக்கியிருக்காங்க. அவங்க அதே இலங்கை தீவில் ஒரு சிறுபான்மை தேசிய சமூகமாக இருந்த மலையக தமிழர்களை ஒரு உதிரிகளாக நம்ம கண்ணு முன்னாடியே மாத்திருக்காங்க அவங்க. இப்ப
அப்ப வடக்கு கிழக்கில் வந்து அதை நோக்கி தான் அவங்க கொண்டு போறாங்க. அது ஈவன் இன் நார்த் ஈஸ்ட் தமிழர்கள் வந்து ஒரு சிறுபான்மையினர் அப்படின்ற இடத்தை நோக்கி கொண்டு போறதுக்கான ஒரு வேலை திட்டத்தோட தான் அவங்க செயல்படுறாங்க. சும்மா போர் நடத்திட்டு அதோட முடிச்சுட்டு போகல. இல்ல அப்ப இந்த ஒண்ணு முள்ளிவாய்க்கால் ஜெனசைட் அதை உலகம் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், இந்திய அரசு ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ரெண்டாவது, இன்னைக்கு நடந்துக்கிற ஸ்ட்ரக்சரல் ஜெனசைடுக்கு நம்ம முகம் கொடுத்தாகணும். அதை பத்தி இப்ப நம்ம முதல்ல நான் சொல்ல நினைச்சேன், பட் அது ஒரு நெகட்டிவான இதா இந்த மாவீரர் நாள் கூட்டத்தில் அல்லது ஒவ்வொரு ஈழத்தை பற்றி பேச தொடங்கும் பொழுதும் நாம் பேச வேண்டியது என்னன்னா, இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய கட்டமைப்பு வகைப்பட்ட இனப்படுகொலை பேசணும். இந்த ஸ்ட்ரக்சரல் ஜெனசைடை பற்றி தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லணும். ஏன்பா அது போர் அழிவாயிடுச்சு, இன்னைக்கு வந்து ஒண்ணுமே இல்லாம போகுது, அதுக்கு அது அதாவது அது ஒரு எமர்ஜென்சி தான், அது ஒரு அதுல ஒரு அர்ஜென்சி இருக்கு. அதுக்கு இவங்க இப்போ இஸ்ரேல்ல இருந்து பல நாடுகள்ல இருந்து பாடம் கத்துக்கிட்டு ஸ்ரீலங்கா அதை பண்ணுவாங்க. ஒண்ணு அது எப்படி ஒரு பகுதியை ஆக்கிரமிச்சு இது பண்ணணுன்றதுக்கு. அப்ப இந்த ரெண்டு விஷயத்தை தான் நம்ம வந்து ஈழத்தமிழர்களும் உலகத்துக்கு சொல்ல வேண்டியிருக்கு, தமிழ்நாட்டுக்கு சொல்ல வேண்டியிருக்கு, இந்தியாவுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. இல்ல, ராஜபக்ச ரெஜிம் வந்து அவர்கள் கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள், நேரடியாக சண்டித்தனம் பண்ணுகின்ற அல்லது தமிழர்களை கொலை செய்கின்ற நேரடி எதிரிகள். ஆனால் தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லப்படுகின்ற அனுரகுமார திசநாயக்கனுடைய பழைய ஜேவிபி அரசு வந்து அவர்கள் அந்த தேசிய மக்கள் சக்தி என்ற முகமூடியுடன் வந்திருக்கின்றார்கள். ஆனால் உண்மையிலே பின்னுக்கு அந்த கடிவாளத்தை பிடித்திருப்பது இன்றும் டில்வின் சில்வா தான், அதாவது பழைய ஜேவிபி தான். இவர்கள் தோளிலே கை போட்டு தோழர் என்று சொல்லிக்கொண்டே இன்று வரைக்கும் எந்த சிங்கள கட்சிகளும் தமிழர்களுடைய பிரதேசங்களில் வந்து அரசியல் செய்ய முடியாத அந்த அரசியலை இவர்கள் நாங்கள் உங்களுடைய தோழர்கள், நாங்கள் எல்லோரும் இலங்கையர்கள் என்று சொல்லி தமிழர்களுடைய கிராமங்களிலே கூட கால் வைத்து இன்று அடுத்த தலைமுறையை மடைமாற்றம் செய்கின்ற அரசியலை மிக கச்சிதமாக செய்து வருகின்றார்கள். இது ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையிலே மிக பாரிய ஒரு அழிவை அல்லது எங்களோட தமிழ் தேசியத்தை இழக்கும் அளவுக்கு போய்கொண்டிருக்கின்றது. இது இப்பவே தாயகத்தில் இருக்கின்ற ஈழத்தமிழ் அரசியல்வாதிகள், செயற்பாட்டாளர்கள், சமூக ஆர்வலர்கள், சிவில் அமைப்புகள் விழித்தெழ வேண்டும். விழித்தெழுந்து இந்த நடைமுறைகளை உடனடியாக நிப்பாட்ட வேண்டும். அந்த வகையிலே தமிழகம் இந்த விடயத்தில் என்ன விதத்தில் ஈழத்தமிழர்களை காப்பாற்ற முடியும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? உங்களுடைய அமைப்பு சார்ந்து, நீங்கள் தமிழ் தேச மக்கள் முன்னணியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்றீர்கள், உங்கள் அமைப்பு சார்ந்து எப்படியான ஒரு முன்னெடுப்புகளை அங்கு செய்யலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? நாம வந்து இப்ப ஈழத்தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்புடைய பகுதி தமிழ் தேச மக்கள் முன்னணி ஈழத்தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்புடைய பகுதியா இருக்கு. இந்த கூட்டமைப்பு 2015 இருந்தே தொடர்ச்சியா செயல்பட்டு இருக்கு. அதுல வந்து அதோடைய ஒருங்கிணைப்பாளர், தலைமை ஒருங்கிணைப்பாளர் வந்து தோழர் கொளத்தூர்மணி, கோவை ராமகிருஷ்ணன், தோழர் தியாகு, நான் அதுல இருக்கேன் ஒருங்கிணைப்பு குழுவுல. பிளஸ் வந்து மணியரசன் அவரும் இருக்காரு, இப்போ மணியரசன் அவர் இருக்காரு. இப்ப இந்த கூட்டமைப்பை திருப்பி ரீஆக்டிவேட், இப்ப ஆல்ரெடி இருக்கு. நம்ம அந்த ஐநா தீர்மானங்கள் வந்த போலாம் நம்ம தொடர்ச்சியா என்ன நடந்துட்டு இருக்கு, செம்மணி புதைக்குழி வந்த பொழுது, இவர் அனுரகுமாரா வெற்றி பெற்று வந்த பொழுதெல்லாம் அங்க என்ன நடந்துட்டு இருக்கு, நம்முடைய நிலைப்பாடு என்னவா இருக்கணும் அப்படின்றத நம்ம தொடர்ச்சியா எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கோம். இங்க கூட்டமைப்பு சார்பாக எடுத்து வைத்துக் கொண்டே இருக்கிறோம். அப்போ நம்ம இந்த கூட்டமைப்புல இப்ப வேல்முருகன் அவரும் இந்த கூட்டமைப்புல இருக்காரு. இந்த கூட்டமைப்போட நிலைப்பாடு என்ன என்பதை பொறுத்து தமிழக வாழ்வுரிமை கட்சி, விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் இந்த நிலைப்பாட்டை, கூட்டமைப்பு நிலைப்பாட்டைக்கு ஏற்ப தமது நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய ஒரு இன்ஃபுளுன்ஸான ஒரு கூட்டமைப்பு இது. இப்பொழுது மன்னிக்க வேண்டும் குறிப்பிட்டது, மூன்று வாரங்களுக்கு முன்பும் திருமாவளவன் ஐயா அவர்கள் யாழ்ப்பாணம் சென்று வந்திருந்தார்கள். நேரடியாக அங்கு நடைபெற்ற விடயங்களை கண்கூடாக கண்டு வந்திருப்பார்கள். இவர்கள் எல்லாம் ஈழத்தமிழர்கள் சார்ந்து 2009ஆம் ஆண்டுக்கு முற்பாடு முனைப்புடன் செயற்பட்டவர்கள் என்று அமைதியாகிவிட்டார்கள். உண்மையில் என்ன இவர்கள் ஏன் அமைதியானார்கள் என்று பெரிய கேள்விக்குறி ஒன்று உள்ளது அல்லவா? அதுலதான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டில் இப்போ ஒரு சில அமைப்புகள், ஒரு சில முன்னோடிகள் தவிர்த்து மற்ற யாருக்குமே வந்து ஈழத்தமிழர்கள் மீது ஆதரவு உண்டு, ஈழ விடுதலை மீது பற்று உண்டு. ஆனா இனி ஈழ விடுதலைக்கான ரோட் மேப் என்ன, எப்படி இது சாத்தியமாகும்? நேற்று வரைக்கும் ஒரு போராட்டம் இருந்துச்சு, இயக்கம் இருந்துச்சு, அமைப்பு இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி சாத்தியமாகுன்றது உண்மையிலே பல பேருக்கு பிளாக் பாக்ஸா இருக்கு. இப்ப இந்த மாவீரர் நாள் எல்லாம் கூட ஒரு அனுசரிப்பு தான். அதுல வந்து இப்போ பல புலிகள் இருந்தப்ப மாவீரர் நாள்னா இந்த ஒரு வருஷம் நம்ம என்ன பண்ணோம், அடுத்து என்ன பண்ணணும், என்ன சேலஞ்சஸ் இருக்கு, அதெல்லாமே இந்த மாவீரர் நாள் உரையில வரும். ஆனா இந்த மாவீரர் நாள் உரைகளை நீங்க கேட்டு உற்று கவனிச்சு பாத்தீங்கன்னா, அது இன்னைக்குள்ள கான்டெக்ட பத்தி யாரும் பேச மாட்டாங்க. இந்த 15 இன்னைக்கு இந்த ஒரு வருஷத்துல என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அடுத்த வருஷத்துக்கு அடுத்த மாவீரர் நாளுக்குள்ள நம்ம என்ன சாத்தியப்படுத்தணும், அது நம்ம என்ன சாத்தியப்படுத்தணும், அதுல தமிழ்நாடு என்ன பண்ணணும், அதுல எங்க கட்சி எங்க அமைப்பு என்ன பண்ணணும், இப்படி அதுல ஒரு ஒர்க் டிவிஷன் இருக்கணும்ல. நாங்க என்ன பண்ண போறோம், மாவீரர் நாளுக்கு 25,000 பேரை கூட்டி அடுத்த மாவீரர் நாளுக்குள்ள நான் என்ன பண்ணணும் ஈழத்தமிழருக்காக அப்படின்னு ஒரு டைரக்ஷன் இருக்கணும்ல. அந்த டைரக்ஷனும் கன்விக்ஷனும் கிடையாது. நம்ம இதை செய்யணும். இப்ப நான் வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு
நான் பல முறை சொல்றது, செம்மணி புதைக்குழி அந்த செய்தி வந்த உடனே ஒரு 5000 பேரை திரட்டி இலங்கை தூதரகத்தை முற்றுகையிட்டோம்னா அதுதான் பவர்ஃபுல் மெசேஜ். அதாவது அந்த கள நிலவரங்களுக்கு ஒட்டிய ஒரு போராட்டங்களை நடத்தும் பொழுது அது ஆமா உலகத்துக்கே அந்த செய்தி வந்து தெரியும். இப்ப ஆமா மாவீரர் நாள் எல்லாம் வந்து நம்முடைய அந்த உறுதியை நாம வந்து ஒரு மீள் உறுதி செய்வதற்கான நம்ம செல்ஃப் எனர்ஜைஸ் பண்ணிக்கிறதுக்காக கடைபிடிக்கிறதா. பட் அரசியல் போராட்டங்கள் சார்ந்து இந்த மாசஸை வந்து நகர்த்துறதா நமக்கு வந்து ஒரு எஃபெக்டிவான ஒரு தாக்கம் புறஞ்சார்ந்து இருக்கும். அப்ப ஆமா இந்த பிரச்சனை என்னன்னா, இந்த ரோட் மேப் பத்தியும் எதிர்காலத்தை பத்தி ஒரு விஷனே உண்மையிலே கிடையாது. ஆமா சிம்பத்தி டுவர்ட்ஸ் ஈழம் தமிழ், ஈழத்தமிழர்கள் குறித்த ஒரு அக்கறை இருக்கிறது, ஈழத்தமிழர் குறித்த ஒரு பற்று இருக்கிறது, ஈழ விடுதலை குறித்த ஒரு பற்று இருக்கிறது. ஆனா அது எப்படி சாத்தியமாக போகுது? அப்ப என்ன பிரச்சனைனா, ஈழத்தில் ஒரு சென்டர் உருவாகணும். அதாவது ஈழத்தில் உலகத்தோடு பேசுவதற்கு, தமிழ்நாட்டோடு பேசுவதற்கு ஒரு மையம் உருவாகணும். முன்ன வந்து ஒரு கட்டளை தலைமையகமாக புலிகள் இயக்கம் இருந்துச்சு. அது ஆமா டைரக்ஷன் கொடுக்கும், நீங்க இதை பண்ணுங்க, நெடுமாறன் ஐயா அதை பண்ணுங்க, வைகோ அதை பண்ணுங்க, இதுதான் இப்ப தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இப்ப என்ன தேவை, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்றதுக்கு அங்க ஒரு கமாண்ட் சென்டர் வேணும்ல. ஆமா இப்ப அந்த கமாண்ட் சென்டர் இல்லாததுதான் ஃபர்ஸ்ட் பிரச்சனை. அந்த ஆமா கமாண்ட் சென்டர் இருக்கணும். அந்த கமாண்ட் சென்டரை ரிசீவ் பண்ணி பண்றதுக்கு இங்கே ஒரு சென்டர் உருவாக்கணும். இப்ப நம்ம ஈழத்தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்புன்றது அந்த ஒரு விசுவலைசேஷன்ல தான் நம்ம வந்து அதை மெயின்டைன், அந்த கூட்டமைப்பை தக்க வைத்து அதை எப்படி விரிவாக்க வேண்டும் என்று நம்ம தொடர்ச்சி, அது வந்து இப்ப ஒரு கோர் டீம் தான் அது மேல பேசிட்டு இருக்காங்க. பட் தமிழ்நாட்டுல நிறைய ஈழ ஆதரவு அமைப்புகள் இருக்கு. இந்த ஈழ ஆமா ஆதரவு அமைப்புகளை இந்த கூட்டமைப்பிற்குள் கொண்டு வந்து அதை அசைச்சோம்னா இயல்பா அதுக்கு அடுத்த லெவல் கட்சிகளை அசைக்க முடியும். அதுக்கு அடுத்து மாநில அரசு, இந்த பிரதான மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டிஸ், ஆளுங்கட்சி எதிர்கட்சியா இருப்பவர்களையும் நம்ம அசைக்க முடியும். அந்த நோக்குநிலையில தான் நம்ம ஈழத்தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்புல தான் நம்ம க்ளோஸா அதுலதான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், தமிழ் தேச மக்கள் முன்னணி. அது நாங்க இந்த 30ன் கீழ் 1 தீர்மானம் 2015-14 காலத்துல இருந்தே இந்த டீம் வந்து அந்த இந்த டீம் வந்து கன்சிஸ்டன்டா என்ன நடந்துட்டு இருக்குன்னு டெவலப்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அது ஓரளவுக்கு இப்ப இந்த ஈழத்தமிழ் வாழ்வுரிமை கூட்டமைப்பு, இப்ப குளத்துமணி, தியாகு, கோவை ராமகிருஷ்ணன் இவங்கெல்லாம் இருக்கிறனால அதுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கு. அதை வந்து நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அதுக்கான முயற்சிகளையும் செஞ்சுட்டு இருக்கோம். பிளஸ் வந்து ஈழத்தமிழ் புலம்பெயர் வாழ் ஈழத்தமிழ் தரப்பிலும் இல்ல கோஆர்டினேஷனை ஏற்படுத்துறதுக்கான முயற்சியும் பண்ணிட்டு இருக்கோம். மே 17 இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருமிகு திருமுருகன் காந்தி அவர்களும் மிக ஒரு ஈழ ஆதரவாளர். பெருமளவிலே வந்து ஈழத்தமிழர்களுடைய செயற்பாடுகள் புலம்பெயர் தேசங்களுக்கு எல்லாம் வந்து சென்றிருக்கின்றார். நிறைய தொடர்புகளை வைத்திருக்கின்றார். அவருடைய நிலைப்பாடு இன்று நிலைமையில் எப்படி இருக்கின்றது? நான் உங்களிடம் கேட்பது சரியா என்று தெரியவில்லை. அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது? அப்போ அவருடைய நிலைப்பாடு, ஈழ ஆதரவு என்பதை பொறுத்த வரைக்கும் அவங்க நிலைப்பாடு சரிதான். பட் இந்த ஐநா தீர்மானங்கள் அது வந்தது, ஐநா தீர்மானங்கள் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஐநா தீர்மானங்கள் எல்லாமே அமெரிக்காவுடைய மேற்குலகத்துடைய நலன்களுக்காக முன்வைக்கப்படுது, அதை நம்பி பயனில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் கடந்த காலத்தில் எடுத்தாங்க. அது அது வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த யாரு அவங்க நோக்கத்துக்கு அவங்க நலனுக்கு அமெரிக்கா நகர்த்துறாங்க, நமக்கு என்ன அது இம்பாக்ட் ஏற்படுத்த போகுது? இப்ப இந்தியா வங்க தேசத்தை உருவாக்குதுன்னா இந்தியா வந்து வங்க மக்களுக்காக உருவாக்கல, அவங்க தன்னுடைய நலன் இந்தியாவோட சார்ந்து. ஆமா ஆமா பாகிஸ்தானை பலவீனப்படுத்துன்னு இப்ப யாருமே நமக்காக எதுவும் தரப்போறது இல்லை. அவருடைய நோக்கு நிலையிலிருந்து அவருடைய நலன்ல இருந்து தரப்போறாங்க. ஒரு செயல் அதன் நோக்கத்தினால் அன்று இது ஏற்படுத்தக்கூடிய விளைவினால் தான் தீர்மானிக்கப்படுது. ஆமா இப்ப அதுல அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் வந்து வேற ஸ்டாண்ட் இருந்தது அன்னைக்கு. இன்னைக்கும் அந்த ஸ்டாண்ட, அதாவது அந்த தீர்மானங்கள்லாம் புறக்கணிக்கணும், அதெல்லாம் ஒன்றும் பயனே கிடையாது அதுக்கான அப்படின்றத இன்னைக்கு வரைக்கும் நிலைப்பாடா இருக்கு. ஆமா அதுல நமக்கு மாறுபாடுகள் உண்டு, அந்த நிலைப்பாடுல மாறுபாடு உண்டு. பரவாயில்ல. இன்னொன்று வந்து என்னன்னா, தமிழ்நாட்டுல வந்து ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்போ இருக்கக்கூடிய 2009ற்கு பிறகு வந்த கட்சிகள் அமைப்புகள், இப்போ ஒரு நாம் தமிழர் கட்சி, ஓப்பனா பேசுறேன், நாம் ஆமா தமிழர் ஆமா கட்சி பேசு. ஆமா நாம் தமிழர் கட்சி ஈழப் பிரச்சனையை முன்வைத்து தமிழ்நாட்டில் ஈழப் பிரச்சனையை ஒரு அச்சாரமாக வைத்து ஒரு பெரிய கட்சியாக வளர்ந்திருக்கிறது. அது ஆமா ஒரு 36 லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்காங்க. அப்ப இது ஆமா வந்து என்னன்னா, இப்ப நம்ம ஈழப் பிரச்சனையை பேசினா அது மாதிரி வளர முடியும் அப்படின்ற ஒரு எண்ணமும் பல கட்சிகளுக்கு இருக்கிறது ஆமா ஆமா தமிழ்நாட்டில். ஆமா அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்னா, வைகோ பேசினார், ஆனா ஈழப் பிரச்சனையை பேசினதுனாலதான் அவர் வந்து பலவீனம் அடைஞ்சிட்டார் அப்படின்ற கருத்தெல்லாம் கடந்த காலத்துல இருந்துச்சு. பட் இருந்தது. 2009க்கு பிறகு இப்படி ஒரு கட்சி ஈழப் பிரச்சனையை திருப்பி திருப்பி பேசி, அது காரணம் அவ்வளவு பெரிய அழிவு அங்க ஏற்பட்டிருக்கு. அந்த அழிவை பேசும்போது இந்த மக்களுக்கு வந்து ஒரு உணர்வெழுச்சி வருது. ஆமா அப்ப அது மாதிரி வந்து தமிழ்நாட்டில் ஈழ ஆதரவு அரசியலை வைத்து தமிழ்நாட்டில் வளர முடியும், அதை வளரணும்ன்ற ஒரு நோக்கம் இருக்குல்ல, அது துணை விளைவா இருக்கலாம். பட் அதுவே முதன்மை எண்ணமா இருக்க முடியாது. ஆமா ஈழத்தமிழர் பிரச்சனையை பேசும் பொழுது அதனுடைய முதன்மை விளைவு ஈழத்தமிழருக்கு பலன் தர வேண்டும். ஆமா ஆமா ஈழத்தமிழருக்கு ஆக அதிகபட்ச பலன் தரக்கூடிய செயலை செய்ய வேண்டும், அதற்கேற்ற ஒருங்கிணைப்பு செய்ய வேண்டும். அதோட துணை விளைவாக நீங்க கட்சி வளர்ந்தீங்க நல்லதுதான், அது வேற விஷயம். அதை பத்தி யாருக்கும் கவலை கிடையாது.
ஆமா. ஆனா ஈழத்தமிழருக்கு அதிகபட்ச நலன். அப்ப ஈழத்தமிழருக்கு அதிகபட்ச நலன் என்பது தமிழ்நாடு இந்திய அரசை நிலைப்பாட்டை மாற்றுவதில் ஓரணியில் நிற்க வேண்டும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றணும். ஆஹ் ஆட்சி வந்து சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றினால் அது ஈழத்தமிழருக்கு நல்லது. ம். ஆனா தீர்மானம் நிறைவேற்றினால் நாம் தமிழர் கட்சி அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணி பேச முடியாது. அவங்க தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க, நான் வரவேற்கிறேன்னு தான் சொல்லி ஆகணும். ஆமா. அப்ப வந்து அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் தீர்மானம் நிறைவேற்றுவதுதான் ஈழத்தமிழருக்கு நல்லது. சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் தான் அது ஈழத்தமிழருக்கு நல்லது. அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிரெடிட் வருமேன்னு நம்ம யோசிக்க முடியாது. இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து நம்ம எப்படி அரசியல் பண்ண முடியும்? அவங்கள்ட்ட அந்த கோரிக்கை வச்சு அவங்க நிறைவேற்றிட்டாங்கன்னா அவங்க கிரெடிட் எடுத்துட்டு போயிருவாங்களேன்னு நம்ம கவலைப்பட முடியாது. ம். அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுவதால் ஈழத்தமிழருக்கு என்ன பலன் கிடைக்கிறது? நம்ம ஒரு செயலை செய்வதால். அப்ப இந்த ஒருங்கிணைப்பு தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைனா, ஒரு பக்கம் சீமான், ஒரு பக்கம் திருமுருகன் காந்தி, ஒரு பக்கம் வேல்முருகன், ஒரு பக்கம் இந்த ஈழ ஆதரவு, ஆமா. அவர்கள் மக்கள் திரள் செல்வாக்கு கொண்ட அமைப்புகள் தான். அவங்க எல்லாரும் வெவ்வேறு இதுல இருக்காங்க. பட் ஈழ ஆதரவு என்று வரும் பொழுது நீங்கள் வந்து ஒரே நிலைப்பாட்டில், ஒரே கோரிக்கையில் எதை நோக்கி தமிழ்நாடு என்ன என்ன எதை நோக்கி தமிழ்நாட்டுடைய கருத்தாக அவங்க பேசணும். தமிழ்நாடு என்ன எதிர்பார்க்கிறது என்று ஆமா. சொல்லும் ஆமா. பொழுது இவங்க எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லணும். ஆமா. இப்ப இதுல இல்ல ஒரு சவால் வந்து இருக்கு. இல்ல இன்னொரு விடயத்தை நாங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது செந்தில், என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ அங்கு தமிழகத்திலே இருக்கின்ற செயற்பாட்டாளராகட்டும் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக இருப்பவர்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டு ஈழத்தமிழருக்கு ஆதரவாக பேச்சுக்களை பேசுகின்றார்கள். அப்படி பேசும் பொழுது ஈழத்தமிழர்களுக்கு ஒரு நன்மை வர வேண்டும் என்று பேசுகின்றவர்கள் வந்து அதே நேரத்தில் ஈழம் என்ற ஒன்று அமைந்தால் இந்தியாவுக்கு என்ன நன்மைகள் உண்டு என்பதையும் பேசினால்தான் ஒரு அளவுக்கு மத்திய அரசு அது திரும்பி பார்க்கும் இல்லையா? அதுல சில பிரச்சனை இருக்கு. ஏன்னா இப்ப தமிழ்நாட்டு மக்கள் இப்ப இந்திய அரசுக்கும் தமிழ்நாட்டுக்கும் முரண்பாடு இருக்கு. ஆமா, அந்த நிறைய ஒரு முரண்பாடு, இங்க ஒரு நிறைய தேசிய ஆமா, இங்க கண்கூட ஒரு தேசிய காணக்கூடியதா இன இருக்குது. ஆமாம், இங்கே தேசிய இன ஒடுக்குமுறை இருக்கு. அப்ப ஆமா. இந்திய அரசு இந்தியாவுக்கு என்ன நலன், இப்ப இந்தியாவுக்கு என்ன நன்மைன்னு பேசணும்னா ஒரு அடிப்படையில் தமிழ் மக்களை திரட்டுறதுல பிரச்சனை வரும். ஓகே இப்ப ஓகே. வந்து முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு நீ ஏன் இந்திய அரசு ஆதரிச்சு அப்படின்னு கேள்வி கேட்கறது தான் 10 பேர் வந்து வருவாங்க. இப்ப இந்திய அரசுக்கு இப்ப இப்படி பேசலாம். சைனா வந்து இலங்கை தீவுக்கு வரும்போது தமிழ்நாட்டுக்கு நாளைக்கு ஆபத்து தான். ஆமா இப்ப ஆமா. நாளைக்கு இந்தியாவுக்கு இல்ல, உடனடியா நாளைக்கு எதிர்காலத்தில் சில ராணுவ தாக்குதல் நடக்குதுன்னா தமிழ்நாடு மேலதான் நடக்கும். அது டெல்லியில போய் நடக்க போறது கிடையாது. இல்ல இல்ல. அப்போ இந்த பிராந்தியத்துக்கு சொந்தம் இல்லாத ஒரு வல்லரசு இங்க வந்து கால் பதிக்குதுன்னா அது தமிழ்நாட்டுடைய பாதுகாப்பு பிரச்சனை தான். இப்ப தமிழ்நாட்டுடைய பாதுகாப்புக்கு பிரச்சனைன்னு சொல்லும் போது தமிழ் மக்களுக்கு இந்த சோசியல் பேஸ் ஆஃப் ஈழம் சாலிடாரிட்டி மூவ்மெண்ட் அவங்கள்ட்ட வந்து நீங்க வந்து இந்தியாவுக்கும் நல்லது இந்திய அரசுக்கும் நல்லதுன்னு சொன்னா அது கான்ட்ரடிக்ட் ஆகும். ஈழத்தமிழருக்கு ஆதரவாக இந்திய அரசு பேசல. அதாவது நான் சொல்றேன்னா இந்த ஈழம் சாலிடாரிட்டி மூவ்மெண்ட், தி அப்ஜெக்டிவ் ஆஃப் ஈழம் சாலிடாரிட்டி மூவ்மெண்ட் இஸ் டு பிரேக் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா. இந்தியா ஸ்ரீலங்கா. இந்திய சிங்கள இன அழிப்பு கூட்டணி, இந்த கூட்டணி இந்த இதை முறிப்பதுதான் இந்த சாலிடாரிட்டி மூவ்மெண்டோட இலக்கு. அதுக்கு மேல எதுவும் நடக்குதுன்னா அது ரெண்டாவது விஷயம். பட் வந்து இதை முறிப்பதை நோக்கி மூவ் பண்ணணும்னா இது தர்மம் இல்ல, இது அறம் இல்ல. ஒரு இன அழிப்புக்கு எங்கள் இனம் ஆளாகி கொண்டிருக்கும் போது அதை நீ உனக்கு நல்ல நன்மை இருக்கோ இல்லையோ, ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்லணும்னா கிலாஃபட் மூவ்மெண்ட் வந்து இந்தியாவில் நடந்துச்சு 1920. அதை வந்து காங்கிரஸ் வந்து ஆதரிச்சிச்சு. அப்ப வந்து அந்த ஆதரவு மாநாட்டுல ஒரு இது நடக்கும். என்னன்னா இது மாதிரி வந்து நாங்க கிலாஃபட் மூவ்மெண்ட்டை வந்து காந்தி ஆதரிச்சிட்டாரு, இந்த மாநாடு நடக்கும். அந்த மாநாட்டுல வந்து முஸ்லிம்ஸ் தலைவர்கள் என்று சொல்லுவாங்க, நாங்கள் வந்து இனிமேல் மாட்டிறைச்சி உண்பதை விட்டு விடுகிறோம், நாங்கள் உறுதி அளிக்கிறோம்னு பேசுவாங்க. உடனே காந்தி என்ன சொல்லுவாருன்னா, நீங்க இந்த நேரத்துல உறுதி அளிக்காதீங்க, நாங்கள் வந்து கிலாஃபட் மூவ்மெண்ட்டை ஆதரிக்கிறோமோ இல்லையோ, நீங்கள் இந்துக்களோடு இருக்கிற காரணத்தால் நீங்கள் வந்து மாட்டிறைச்சி விட வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. நாங்க ஆதரிக்கிறோமோ இல்லையோ நீங்க அந்த நிலைப்பாட்டுக்கு வரணும். நீங்க அந்த நிலைப்பாட்டுக்கு வரீங்களோ இல்லையோ நாங்க உங்களை ஆதரிக்கணும், அது எங்க கடமை அப்படின்னு அவர் அந்த தீர்மானத்தை அங்க பாஸ் பண்ண விட மாட்டார். அது மாதிரி இந்திய அரசுக்கு நன்மை பயக்குதா தீமை பயக்குதான்றது முக்கியம் இல்ல, தமிழ்நாட்டு மக்களுடைய கருத்தை நீ பிரதிபலிக்கணும். ஈழத்தமிழர் அங்க உள்ள தமிழன் அடிபட்டான் அப்படின்னா நீ தமிழன் பக்கம் தான் நிக்கணும், சிங்களம் பக்கம் நிக்க முடியாது. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நியாயம் எங்க பக்கம் இருக்கு. அதாவது அவர்கள் தமிழர்கள் என்பதற்காக நாங்க உங்களை ஆதரிக்கணும்ன்ற மட்டும் சொல்லல, அவர்கள் அங்க சிறுபான்மையினர் ஒடுக்கப்படுறனாலே அதே அங்க தமிழர்கள் பெரும்பான்மையா இருந்து சிங்களர்கள் சிறுபான்மையா இருந்து தமிழர்கள் சிங்களர்ல ஒடுக்குறாங்கன்னா அப்ப நாங்க தமிழர்கள் ஆதரின்னு சொன்னா அது வேற. நாங்க தமிழன்றக்காக சொல்றோம்னு சொல்றோம், நாங்க தமிழன்றக்காக மட்டும் சொல்ல, தமிழன் தான் அங்க ஒடுக்குமுறைக்கு ஆளாகிறோம், தமிழன் தான் பாதிக்கப்படுறான், நீ அது பக்கம் நிக்கிறது தான் தர்மம், அதான் நியாயம் அப்படின்றனால சொல்றோம். இப்ப இந்த பொசிஷன் தான் தமிழ்நாட்டு மக்களை வந்து போராட்டத்துக்கு எடுத்துட்டு வரும். உனக்கு நல்லது,
கீழே அமைஞ்சா அப்படின்றது வந்து எடுத்துறது. ஆனா நீங்க ஈழத்தமிழர் அதை வந்து பேசலாம். இந்திய அரசு, இந்திய அதிகாரிகள்கிட்ட, இந்திய ஆளுமர்க கட்சிகள்கிட்ட, இப்ப காங்கிரஸ், பிஜேபின்னு நீங்க பேசலாம். அது ஒரு முழு சுதந்திரம் ஈழத்தமிழருக்கு உண்டு. உங்களுக்கு நல்லது, நீங்க ஆதரிங்கன்னு சொல்றதுக்கு. பட் தமிழ்நாட்டு மக்களை தட்டி எழுப்புவதற்கு இந்த அறம் சார்ந்த நிலைப்பாடு தான் பொருத்தமா இருக்குன்றது என்னுடைய கருத்து. நல்லது. நாங்கள் நிறைவு செய்கின்ற நேரம் நெருங்கிவிட்டது செந்தில். நாங்கள் தொடர்ச்சியாக வேறு விடயங்களில் நாங்கள் பேசலாம். நீங்கள் தமிழ் தேச மக்கள் முன்னணியின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்றீர்கள், ஈழத்தமிழர் ஆதரவாளராக இருக்கின்றீர்கள். ஈழத்தமிழர்களுக்கு ஒரு விடிவு வர வேண்டும் என்பதிலே வந்து நீங்கள் மிகவும் ஆணித்தரமாக இருக்கின்றீர்கள். அதே போன்றுதான் ஈழத்தமிழர்களும் தமிழக தமிழர்கள்தான் எங்களுக்கான விடிவை தர வேண்டும் என்ற பேர் அவாவிலும் மிகவும் ஆர்வத்துடனும் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு விடிவை தருவதாக இருந்தால் தாய் தமிழகம் இதில் முக்கியமான ஒரு பங்கை அளிக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதை கூறிக்கொண்டு, செந்தில் அவர்களே, இன்று உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய இந்த நேர்காணலில் கலந்து கொண்டதிட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.